வன்னியரசர், முதலில் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆனதையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த நிறைவுரையின் போது அம்பேத்கர் என்று கூறுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது, அதற்கு பதிலாக கடவுளை நீங்கள் கோரினால் சொர்க்கத்தை அடையலாம் என்ற பொருள்படும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு பேசியதையும் அதற்கு பின் பேசியதைய கான்டெக்ஸ்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று அமித்ஷா தரப்பிலும் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பிலும் பிரதமர் நரேந்திர மோடி தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது தற்போது நடைபெறும் போராட்டம், அதனுடைய வீழ்ச்சி, அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்வினை ஆகியவற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு அல்லது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய பிறகு அவர் விளக்கம் என்கின்ற பெயரில் அவர் பேசியது அப்படிங்கிறது ஒரு திருப்பிவாத அரசியலாக தான் பார்க்கணும். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் திருப்பிவாதத்தையும் புரட்டல்வாதத்தையும் தான் அவங்க நம்பி அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கருடைய நீங்க சொன்னது போல 75வது ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கப்பட்டு அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கு மோடி அவர்களா இருக்கட்டும் அல்லது அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு உள்துறை அமைச்சராக பிரதமராக இருக்கணும்னா இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள நின்றுதான் அதை அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வடிவம் தான் இன்னைக்கு நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உட்கார்ந்து அமர்ந்துகிட்டு அவர் அம்பேத்கர் பேசுவதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சு. அதுக்கு பதிலாக பகவான், அவர் சொன்ன வார்த்தையை பகவான் சொல்றாரு. பகவான், கடவுள் நீங்க வணங்கினீங்கன்னா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்வது என்பது இதை விட யாரும் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்க முடியாது, கொச்சைப்படுத்த முடியாது. முன்னுக்கு பின்னாக மாத்தி பேசுறாங்க அல்லது முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனது விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது, அது அதுல என்ன முன்னாடி பேசுனாங்க என்ன பின்னாடி பேசுனாங்கன்னு அவர் தான் சொல்லணும். முழுமையான அவருடைய 50 நிமிட உரையில அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விவாதம், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான விவாதம் தான் அது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஆனால் இவர்கள் ஒரே நாடு என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒரே நாடு அப்படிங்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தினுடைய கனவு. அப்ப அந்த கனவை நனவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த விவாதத்துல அம்பேத்கர் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு இந்த பன்முகத்தன்மையை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற அம்பேத்கரை நம்ம இழிவுபடுத்தணும் அல்லது அதை உடைக்கணும், அவருடைய அந்த அடையாளத்தை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அமித்ஷா அவர்கள் செஞ்சிருக்கிறார் ஒழிய இது அவர்கள் புரிந்து கொண்டது தவறா புரிஞ்சு கொண்டது என்று சொல்வது என்பது தப்பிப்பதற்காக அல்லது அதற்கு எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும், பதவி விலகணும் சொன்னதற்கு பதிலாக இப்படியான ஒரு விளக்கத்தை அவர்கள் அளித்திருப்பது என்பது யாரும் ஏற்கவில்லை, ஏற்கும்படியான விளக்கமும் அல்ல அது.